அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் ஒரு மணி நேரத்தில் தலை விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவையுடையவங்களாக இருந்தாலும் சரி, இந்த அமலை முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய நிலைமை மாறும். அந்தளவு ரொம்ப சிறந்த அமல்களை தான் சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட கல்பு ரிலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் கல்பை தூய்மைப்படுத்தக்கூடிய, கல்பு திக்ரு ஓதக்கூடிய சில சவுண்ட்ஸை, சில திக்ருகளை தான் நம்ம சவுண்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் காதில் போட்டு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களோட கல்பும் ஆட்டோமேட்டிக்காக அந்த திக்ரை ஓதுறதுக்கு தொடங்கும். கண்டிப்பாக கல்பு ஓதுச்சு அப்படின்னா அதுதான் உண்மையான அமல். அந்த அமலுக்கு நிறைய பலன் உண்டு. இன்னும் உங்களை அல்லாஹோட நெருக்கமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் அது. எனவே அந்த சேனலோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கான அமலுக்கு வரலாம். இன்றைக்கு நான் சொல்ல போகிறது ரொம்ப பவர்ஃபுல்லான தேர்ந்தெடுக்கப்பட்ட அமலை தான் நான் சொல்ல போகிறேன். இதை உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் ரொம்ப முழு மனதை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட சூழ்நிலைகளை அல்லாஹ் மாற்றுவான். நீங்கள் எதில் உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த உதவி உங்களை தேடி வரும். அது பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு நபருடைய மனமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விஷயமா இருந்தாலும் இந்த அமல் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற அமல். இப்போ அந்த அமலை எப்படி செய்யணும், என்னென்ன ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அமல் பீரியட்ஸ் டயத்தில் செய்ய முடியாது. நீங்கள் தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையில் தான் நீங்கள் செய்யணும். நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. தனிமையில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. யாராவது தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தனிமையில் இருங்க. இன்னும் இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்து செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. இப்போ முதல்ல அல்லாஹுவை புகழக்கூடிய அமலில் இருந்து தான் நம்ம தொடங்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு 4 சிறந்த அமல் சொல்ல போகிறேன். அதில் முக்கியமானது அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த ஒரு துவா. இது களிமானும் சொல்லலாம், துவானும் சொல்லலாம், அல்லாஹுவை புகழக்கூடிய புகழ்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார்னு சொல்லலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் ரப்பிகுஃபிர்லி. இந்த ஒரு துவாவை 10 தடவை ஓதிக்கோங்க. இதை ஓதும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா அல்லாஹுவை புகழ்கிற மாதிரி இருக்கணும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ அற்கொடைகளை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப நன்றியோடு இதை சொல்லுங்கள். அடுத்தது சிறந்த ஒரு சலவாத். ஏன்னா அல்லாஹுவை புகழ்ந்த பின்னாடி சலவாத்தை கட்டாயம் சொல்லணும். அப்போ தான் நம்மளோட துவா அக்செப்ட் ஆகும். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ சல்லி அலல் மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இந்த ஒரு சலவாத்தை நீங்கள் 27 முறை ஒதிக்கோங்க. இது உங்களோட துஆக்களையும் உங்களுக்கு அங்கீகரித்து கொடுக்கும், உங்களோட வாழ்வாதாரத்தையும் அதிகப்படுத்தும். செல்வம் சார்ந்த தேடல்களில் நீங்கள் இதை ஓதுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு கடன் பிரச்சனைக்காக ஓதுறீங்க, பணம் தேவைக்காக ஓதுறீங்க, ஒரு வேலைக்காக ஓதுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். இதை நீங்கள் ஓதிக்கோங்க. இது எல்லா மாமினான மக்களுக்காக கேட்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு செலவாத்தா இருக்கிறதுனால உங்களோட துவா உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக ஒரு துவா கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அல்லாஹ்தாலா வானவரை இறக்குறான் நமக்காக துவா கேட்கறதுக்கு. நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நின்று இந்த மாதிரி செலவாத்தவோ அல்லது மற்றவங்களுக்காக ஒரு துவாவையோ நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த நிமிஷம் அந்த இடத்துக்கு வானவர் வருகை தர்றாங்க. அதனால் எந்த துவாவை வேணும்னாலும் அடுத்த நிமிஷம் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது அப்படியே கிடைக்கும். அதனால இந்த சிறந்த செலவாத்தை ஒதுக்கோங்க. அடுத்தது 3வது, இந்த துவா ஆயத்தை கரீமா அப்படின்னு அழைக்கக்கூடியது. இந்த துவாவை ஓதாதவங்க யாருமே இது வரைக்கும் இல்லை, இதை ஓதி எனக்கு பலன் கிடைக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்தளவு துவாவை உடனடியாக ஒப்புக்கொள்றதுக்காகவே அல்லாஹ்தாலா திருக்குரானில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மந்திரமாக, மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமாக நமக்கு கொடுத்தது தான் இந்த ஆயத்தை கரீமா.
அதாவது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றில் இருந்து ஓதியது. இந்த துஆவுக்கு ஏன் அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படின்னா, இதில் ஒரு இஸ்திக்ஃபாரும் இருக்குது. தன்னுடைய இயலாமையை சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதில் இருக்குது. இதை யார் ஓதினாலும் அவங்களுடைய துஆவை நான் கபூலாக்குவேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால இந்த ஒரு துஆவை 313 தடவை ஓதுங்க. இந்த துஆவை ஒரு தடவை ஓதினாலே பல நன்மைகள், பலவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. நீங்க 313 தடவை ஓதுனீங்கன்னா, நீங்க நினைச்ச காரியத்தை அந்த நிமிஷமே நீங்க அடைந்து கொள்ள முடியும். இது ஆல் இன் ஒன் துஆ அப்படின்னே சொல்லலாம். நீங்க மனக்கவலைக்காக ஓதுனீங்கன்னா, அந்த கவலை நீங்கும். பணத்துக்காக ஓதுறீங்கன்னா, உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு உதவிக்காக ஓதுறீங்கன்னா, உதவி நிச்சயம் வந்தடையும். வெற்றிக்காக ஓதுறீங்கன்னா, கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த மாதிரி எதுக்காக ஓதினாலும் பலன் கிடைக்கும். இந்த ஒரு துஆவையும் ஓதிக்கோங்க. அடுத்தது 4வது, இதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையை நன்கறிந்து ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நடத்தி தருவான். அதுதான் யா தவ்வாபு யா கரீமு. பாவங்களை மன்னிக்கக்கூடியவனே, தௌபாவை ஏற்கக்கூடியவனே, சங்கை பொருந்தியவனே அப்படின்னு அழைக்கக்கூடிய சிறந்த அல்லாஹ்வினுடைய 2 திருநாமங்கள். இதில் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கேட்குறோம், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறோம். நீ ரொம்ப கண்ணியமானவன்டா அல்லாஹ், நீ ரொம்ப சங்கை பொருந்தியவன்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு திருப்பெயர். இந்த 2 திருப்பெயரையும் இணைச்சு நம்ம ஓதும்போது அதற்குரிய பலன் நமக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். கண்டிப்பாக இந்த ஒரு திருப்பெயரையும் நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இந்த 4 அமலையும் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் அந்த நிமிஷம் கபூலாக்கிடுவான். இதை ஓதுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஆனால் அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்குள்ளேயே அல்லாஹ் உங்களுடைய அனைத்து கோரிக்கையும் உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான். 1 மணி நேரத்தில் உங்களோட எல்லா வேலையும் முடிஞ்சிடும். உங்களோட கவலைகள் எல்லாம் நீங்கிரும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சி போயிடும். இதை ஓதுறதின் காரணமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துஆ செய்யுங்க. உங்களோட துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல சிறந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை பற்றிய வஜீஃபாக்கள் அல்லது திருப்பெயர்களுடைய வஜீஃபாக்கள் அல்லது ஸலவாத்துக்களுடைய வஜீஃபாக்கள், இஸ்திக்ஃபார்களுடைய வஜீஃபாக்கள், இந்த மாதிரி எது வேணும்னாலும் இன்னும் துஆ கேட்கக்கூடிய முறையோட நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்குது. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி, இன்னும் கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை வேணும்னாலும் சரி, அல்லது மூலிகை சீயக்காய் தூள் வேணும்னாலும் சரி, அல்லது ஆரோக்கியத்துக்காக மில்லட் மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது முகத்தை அழகாக மாற்றக்கூடிய இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் வேணும்னாலும் சரி, அல்லது மூலிகை நலங்கு மாவு வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.